இணைந்திருக்கிறார். வணக்கம். இன்னைக்கு பிஎஸ்என்எல் மீதான பார்வை இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. கடந்த ஒரு 4-5 நாட்களாக பிஎஸ்என்எல் எல்லா மக்களிடத்திலேயும் ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஆனால் 2016 ஜியோ வந்த பிறகு அதனுடைய அசுர வளர்ச்சியில் பிஎஸ்என்எல் மிகப்பெரிய அளவில் பின்வாங்கியது அல்லது அடி வாங்கியதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. 2016 தான் ஜியோ வந்தது. ஜியோனால பிஎஸ்என்எலுக்கு பெரிய நஷ்டம்னாலாம் நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் அதுக்கும் முன்பு வருடம் 2000 தான் பிஎஸ்என்எல் வந்தது மார்க்கெட்லேயே. 2002 தான் செல் 1 என்கிற விஷயத்தை வச்சு அவங்க ஜிஎஸ்எம் நெட்வொர்க்கை கொண்டுட்டு வர்றாங்க. 2000 தொடங்கி 2008 வரை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பிஎஸ்என்எல் எடுத்து காட்டியது. அதற்கான பல காரணங்கள் இருக்கு. அந்த 8 வருடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாயை அரசாங்கத்திற்கு லாபமாக எடுத்து கொடுத்த ஒரு தங்கவாத்து போன்ற தங்க முட்டையிடக்கூடிய அந்த செயின் தான் அதுக்கு சரியான பொருத்தம். 2005 and 2006 மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாயை சம்பாதித்து கொடுத்த ஒரு கம்பெனி. இந்தியாவில் இருக்கக்கூடிய 72% மார்க்கெட் ஷேர் பிஎஸ்என்எல்லிடம் இருந்தது. 1995 ஏர்டெல் வந்திருந்தால் கூட 2000 பிஎஸ்என்எல் வந்ததற்கு பின்புதான் ஒரு சாமானியர் கையில் செல்போன் போக தொடங்கியது. அதற்கான காரணம் பிரைவேட் கம்பெனிகள் எப்பவுமே நகரப்புறங்களை மட்டுமே மையப்படுத்தி தன்னோட பிஸ்னஸ் மாடலை அமைச்சிருப்பாங்க. அதுதான் ஏர்டெலும் பார்த்திருந்தது. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கமிங் காலுக்கும் 16 ரூபாய், அவுட் கோயிங் காலுக்கும் 16 ரூபாய் ஏர்டெல் வந்த போது. ஆமாம், 2000 நீங்கள் பார்க்கும்போது இன்கமிங் ஒரு 12 ரூபாயும் அவுட் கோயிங் ஒரு 9 ரூபாயமாக இருந்தது. ரைட். பிஎஸ்என்எல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கருடான்னு ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அது சிடிஎம்ஏ மொபைல் ஃபோன். அவங்களே மொபைலை கொடுத்து பிஎஸ்என்எல் சார்பில். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அதுலேருந்து தான் அது முக்கியமாக இந்த எம்பிஎம்எல்ஏக்கெல்லாம் இலவசமாக கிடச்சிருக்கும். 8 டிஜிட் 7 டிஜிட் நம்பர் தான், 10 டிஜிட் நம்பர் இருக்காது. அதுலேருந்து ஜிஎஸ்எம் அதுலேருந்து மற்ற கம்பெனிகள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அது ஃப்ரீயாகவே மாறுது. கருடா வரலைன்னா உங்களுக்கு இன்கமிங் ஃப்ரீயாக இருக்காது. ஆமாம். ஸோ இப்போ எப்படி ரிலையன்ஸ் தான் எல்லாத்தையுமே காம்படிஷன் கூட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜியோ எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்ததுங்கிறதுக்கு முன்னாடியே பிஎஸ்என்எல் அது பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், பிஎஸ்என்எல் அந்த விஷயத்தை பண்ணது. பிஎஸ்என்எல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டெலிகாம் வந்தது. ஹச்னு ஒரு கம்பெனி, ஹச்எஸ்என் எஸ்ஆர்னு ஒரு கம்பெனி அது வந்தது. ஏர்செல் வந்தது. ரைட். இந்த மாதிரி பல்வேறு கம்பெனிகள். வீடியோகான் வந்தது, பிபிஎல் மொபைல்ஸ் இருந்தது, டாடா டோகோமோ இருந்தது. ஏன்னா இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருந்தது. 2014 நீங்கள் பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனிகள் இந்தியாவில் வேலை பார்த்தது. ஸோ வி ஹேட் அ எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி காம்படிஷன் தேர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கம்பெனிகள் சரிய தொடங்கியது. அதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு கம்பெனிக்கு வருமானம் வந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியை இயக்க முடியும். பிஎஸ்என்எல் எப்படி தாக்கப்படுச்சது நீங்கள் பார்த்தீர்கள்னா, கவர்மெண்ட், அது காங்கிரஸாக இருக்கட்டும், யூபிஏவாக இருக்கட்டும், இல்லை என்டிஏவாக இருக்கட்டும், 2 பேருமே பிஎஸ்என்எல்லுக்கு ஃபண்ட்ஸ்களை ஒதுக்கி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் நஷ்டத்தில் போனது என்கிற ஒரு கணக்கையும் நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு சில புள்ளிகள் இருக்குது. ஒன்று, பிஎஸ்என்எல்லுடைய நெட்வொர்க் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை நோக்கி தான் இருந்தது, இல்லை ரிமோட் ஏரியாஸை நோக்கி தான் இருந்தது. ஒரு ரிமோட் ஏரியாவில் போய் சர்வீஸ் கொடுப்பது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். கிராமமாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும். ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இது போன்ற கம்பெனிகள் எப்போவுமே கிராமப்புறங்கள் போகவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இன்னும் 5-6 வருஷம் வந்தாலும் கூட ஜியோ தன்னுடைய நெட்வொர்க் அங்கே கொண்டுட்டே போக மாட்டாங்க. பட் பிஎஸ்என்எல் ஹேட் டன் இட் பிகாஸ் இட்ஸ் 100% கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் கம்பெனி. ரைட். ஏன் பிஎஸ்என்எல் ஃபெயில் ஆனதுங்கிற விஷயத்தை முதலில் நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 119 கோடி கஸ்டமர்ஸ், ரைட், அதிலிருந்து 109 கோடி கஸ்டமர்ஸ் 3 கம்பெனிகளில் இருக்கிறாங்க. ஜியோ வித் 40% மார்க்கெட் ஷேர், அரவுண்ட் 30-35% மார்க்கெட் ஷேர் கோஸ் டு ஏர்டெல்.
20% market share goes to Hutch and Vodafone and Idea. பிஎஸ்என்எல்லிடம் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் வெறும் கஸ்டமர் ஷேர் இஸ் ஓன்லி 8%. இதில் முதல் பிரச்சனை பிஎஸ்என்எல்லிடம் இருக்கக்கூடிய வருமானம் குறைவு, செலவுகள் அதிகம். 1,58,000 எம்ப்ளாயீஸ்கள் இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,80,000 எம்ப்ளாயீஸ்கள் இருந்தார்கள். ஹெஃப்டி சேலரிஸ், ரைட்? அங்கே போய் நீங்கள் ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஐம் டாக்கிங் அபவுட் 2002 செல்வன் வந்த நேரத்தில் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். 1 மாதமோ 2 மாதமோ பிடிக்கும், உங்களுக்கு சிம் கார்டு கிடைப்பதற்கு, ரைட்? இது ஒரு லேக் ஆஃப் எஃபிஷியன்சி, நிறைய ப்ரொசீஜர்ஸ். எப்படி நீங்கள் ஒரு லேண்ட்லைன் வாங்குறதுக்கு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி சிம் கார்டு வாங்குறதுக்கும் காத்துட்டு இருந்தோம். ஆனால் 95 வந்த ஏர்டெல் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை என்னைக்கு நீங்கள் போகிறீங்களோ அடுத்த நாள் இல்லை அதே நாள் இமீடியட்டாக சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஒரு சில செகண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. பிஎஸ்என்எல்லோடைய அடுத்த ட்ராபேக் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோடைய ஆட்டிடியூட் ரொம்பவே மோசமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் எப்படி நடப்போம் அதே மாதிரி ஒரு அராஜக முறையில் இருப்பாங்க. 3வது பிரச்சனை என்னென்னா டவர்ஸ். கிராமப்புறங்களில் நீங்கள் போனீங்கன்னா பிஎஸ்என்எல் விட நல்ல டவர் இருக்காது. நகரத்துக்கு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட டவர்ஸ் கிடையாது. ஸோ இங்கே தான் செல்ஃபோன்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஸோ வருமானம் கம்மி, செலவுகள் அதிகம். இன்னொரு விஷயம், ஸ்கேம்ஸ் நடந்தது. நீங்கள் 2007 தயாநிதி மாறன் டெலிகாம் மினிஸ்டராக இருந்தார். அவருடைய வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 326 ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது. சிபிஐ இன்கொயரி நடந்தது. இன்னைக்கு பல பேர் சொல்லலாம் தட் வாஸ் நாட் அ ஸ்கேம், பட் தட் வாஸ் அ ஸ்கேம். கவர்மெண்ட் சொத்தை வச்சு கவர்மெண்ட் கனெக்ஷனை நீங்கள் தன்னுடைய வீட்டில் வச்சு அதை எதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா சன் டிவி, சன் நெட்வொர்க் நடத்துவதற்கான அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அங்கே அவரோட சேனலை உடனடியாக ராஜினாமா கொடுக்குறாரு. அடுத்து ஏராஜா உள்ள வர்றாரு. ஏராஜா என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் ஸ்பெக்ட்ரம் கொண்டு வரோம். இப்போ எப்படி வைஃபை இருக்கோ அந்த நேரத்தில் வைமேக் என்கிற ஒரு இன்னும் அட்வான்ஸ்டான ஸ்கீம் வர இருந்தது, ரைட்? அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வரும்போது அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடந்தது. அதுக்காக தான் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் ஒரு நல்ல திட்டமாக இருந்தால் கூட, ஒரு அட்வான்ஸ்டான நெட்வொர்க்காக இருந்தால் கூட, டெண்டர் விடப்பட்ட விதம் தவறாக இருந்தது. நோக்கியா போன்ற கம்பெனியோடைய டெண்டர் ரிஜெக்ட் ஆகுது. மற்ற தெரிஞ்ச நபர்களுடைய டெண்டர் ரிஜெக்ட் ஆகுது. யாருன்னே தெரியாது, பேர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, அவங்களுடைய டெண்டர்ஸ் பாஸ் ஆகுது. விசாரணைக்கு போகும்போது இட் இஸ் ஆல் ஃபேக்னு தெரிய வருது. 122 லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த 2G ஸ்கேம் பிகேம் டாக்கிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் பிஎஸ்என்எல்லுடைய சரிவு தொடங்குது. 2007-8 வரை மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த கம்பெனி 2009 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கீழே சரி. இந்த முக்கியமா இந்த 2 ஊழல் பிரச்சனைகள், இந்த ஊழல் பிரச்சனை, அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்கிறாங்க, உங்களுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் அதிகமாகுது, பல்வேறு விஷயங்கள். ஸோ மற்ற கம்பெனிகள் காம்படிஷனில் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் உள்ளே வர்றாங்க. ரிலையன்ஸ் இலவசம், அவுட் கோயிங் ஃப்ரீ, இன்கமிங் ஃப்ரீ. நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டர்நெட் அங்கே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சின்ன ஃபோன் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் மேட்ச் எல்லாம் பார்க்கலாம், டிவி எல்லாம் பார்க்கலாம். இட் வாஸ் சச் அ ஸ்மார்ட் டிவைஸ். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்து ஸ்டார்டிங்கில் வரும்போது 26,000 ரூபாய் ஏதோ அவங்க கட்டணம் செலுத்த சொன்னாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமே 500 ரூபீஸ், 501 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஃபோனை விட மொபைல் ஃபோன் அண்ட் சிம் கார்டு 2 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிலையன்ஸ் ஹேட் சேஞ்ச்ட் இந்தியன் டெலிகாம் செக்டர் பிக் டைம். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ குறைவாக உங்களுக்கு இந்த கட்டணமெல்லாம் வர ஆரம்பிச்சது. பிஎஸ்என்எல் தொடங்கியிருந்தால் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன். ஆனால் ஜியோ வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 13 வகையான சிம்கள்லாம் இருந்தது, நிறைய நெட்வொர்க்கள் இருந்தது. அதை இன்னைக்கு ஒரு 3 அளவுக்கு அல்லது ஒரு 4 அளவுக்கு குறைச்சதுக்கு பின்னாடி ஜியோ இருக்குங்கிறது உண்மை. ஜியோ டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா ஜியோ வந்ததுக்கப்புறம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே, அரசு பிரைவேட் எல்லாத்துக்கும், ஈவன் ராணுவத்தில் இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் கூட அங்கிருந்து தான் ஆப்ரேட் செய்யப்படும். நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ரொம்பவே ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் தான் நம்ம
பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் ராணுவம் எல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டான விஷயம். அதெல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிறது ட்ரை தான். ஸோ டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. என்னன்னா, ஒரு ஸ்கீம், எந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியும் ஒரு ஸ்கீமை கொண்டுட்டு வந்தால் 90 நாட்களுக்கு மேலே யூனோ அந்த ஸ்கீம் இருக்கக்கூடாது. பட் ஜியோ எப்படி வந்தது? ஃப்ரீ அவுட் கோயிங், ஃப்ரீ இன்டர்நெட், ஃப்ரீ டேட்டா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 90 days 90 days வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அகேன் தே ரெனியூ த சேம் thing for another 90 days 90 days 90 days 90 daysனு தொடங்கி 2 வருஷம் வரை ஜியோக்கு எல்லாமே போனது. அதனால அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது மீதம் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள், அது வந்து ஐடியா அண்ட் வோடாஃபோன் 2 பேருமே இணையலைன்னா இன்னைக்கு அவங்களும் போயிருப்பாங்க. ஏர்செல் போயிருச்சு. ஏர்செல்லில் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மலேசியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் கொண்டாந்து போட்டாங்க. தமிழ்காரர் தான் வரும், அதுவும் போச்சு. அவங்க ஏர்செல் ஒரு 15,000 கோடி கிட்டத்தட்ட லாஸ் ஆனது, எத்தனை பேர் திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது எல்லாமே ஜியோ அண்ட் அரசாங்கத்துடைய தவறுகள் தான். இதை தாண்டி சரி, ஒரு பக்கம் நீங்கள் ஜியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஏன் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிற ஒரு கேள்வி. சப்போர்ட் பண்ணலேன்னு இல்லை, சப்போர்ட் பண்ணியும் பண்ணாமலேயும் இந்த அரசாங்கம் இருந்திருக்கு. பணத்தை கொடுத்தாங்க. ரிவைவல்ங்கிற பேரில் 3,22,000 கோடி ரூபாய் கடந்த 3 வருஷத்தில் மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கு பிஎஸ்என்எலுக்கு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அந்த 3 லட்சம் கோடி ரூபாய் சொல்கிறீங்களே, அதிலே தான் அவங்களுடைய சேலரி மற்ற இது வருமா? அவங்க கொடுத்ததே அதுக்கு தானே. இப்போது ஒரு 62,000 கோடி ரூபாய் முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1,68,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ போன வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 89,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இந்த மூணுமே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய 1,52,000 எம்ப்ளாயிஸ்களுடைய சேலரி செட்டில்மெண்ட் மட்டும் தான் நடந்துச்சு. பிஎஸ்என்எல் மீது 33,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அந்த கடன்ல இருந்து இப்போ வந்து ஒரு 11,000 கோடி ரூபாய் கொடுத்து அதையும் குறைச்சிருக்காங்க. எல்லாமே இந்த பணத்தில் தான் போயிருக்கு. ரைட். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, 2019 விஆர்எஸ் ஸ்கீமை லான்ச் செய்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்ன சொல்கிறாங்கன்னா, மீதம் இருக்கக்கூடிய சர்வீஸ் பீரியட்லேருந்து 50% ஆஃப் யூர் சேலரி அதை 2 தவணையை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம். அந்த ஸ்கீம் வந்த உடனேயே 52,000 பீப்புள் பிஎஸ்என்எல் கிட்டத்தட்ட 50% தே வாக்ட் அவுட். விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்களையும் மற்ற அமைச்சரகத்தில் ஷிஃப்ட் செய்தார்கள். பிஎஸ்என்எலுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய வேறு யாருமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவாக பார்க்கலாம், நல்ல மூவாக பார்க்கலாம். எஸ், பட் நல்ல மூவாக பார்க்குறத விட பிஎஸ்என்எல் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்என்எல் போர்ட்டிங்க்கு தயாராக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா பிஎஸ்என்எல்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி பழசு. ரைட். 2G 3Gயை விட நெட்வொர்க்ஸ் அவங்கள்ட்ட சரியாக இருக்கா, தரமாக இருக்கான்னு இன்னும் கிடையாது. தே மைட் பி குட் அட் சேட்டலைட் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, ரிமோட் ஏரியாஸில் அவங்கள்ட்ட டவர்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பழைய டெக்னாலஜி. பிகாஸ் டெக்னாலஜியில் இவங்க இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலை. ரைட். ஸோ முதல்ல இவங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் தே நீட் டு அப்கிரேட் தேர் சர்வீஸ். உடனடியாக 4G and 5G அதற்கான வேலை நடக்குது. பட் திஸ் ஷுட் ஹாவ் பீன் டன் 2 years பேக். ஜியோ 2016 வரும்போதே 4Gயோட தான் வர்றாங்க. மற்ற கம்பெனிகள் எப்படி தோர்த்தது ஜியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனி, அது ஏர்டெல்லாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், மற்ற கம்பெனிகள் அவங்கள்ட்ட ஏற்கனவே 2G and 3G ஆப்ரேஷனல் இருந்தது. அதையும் அவங்க மேனேஜ் பண்ணணும். புதிதாக வரக்கூடிய டெக்னாலஜி 4Gயை எதையும் மேனேஜ் பண்ணணும். ஜியோ கிட்ட அப்படி இல்லை. ஜியோ ரிலையன்ஸை டேக் ஓவர் பண்ணி வந்த கம்பெனி. ஸோ ரிலையன்ஸில் இருந்த எல்லா நெட்வொர்க்ஸுமே அவங்கள்ட்ட வந்துருச்சு. ரெண்டாவது இவங்கள்ட்ட வெறும் 4G மட்டும் தான். ஸோ தேவர் ஓன்லி ஃபோக்கஸிங் ஆன் 4G. தே டிடன்ட் ஹேட் 2G 3G. அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணாங்க. 6 மாதத்தில் ஜியோ வாஸ் நம்பர் 1 இன் இந்தியா. ரெண்டாவது கவர்மெண்ட் பண்ண தவறு என்னன்னா, பிஎஸ்என்எலுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் அலாட் செய்யாமல் விட்டது. மூணாவது, அக்கௌண்டபிலிட்டி யாரும் எடுத்துக்கல. ரைட். ரிவைவல் நீங்கள் பண்ண போறீங்கன்னா ரிவைவலுக்கான அந்த ரோட் மேப்பே யாருமே போடலை. இப்போதான் வந்துட்டு அவங்க போடுறாங்க. சரி, இப்போ அவங்க தயாராக இருக்காங்கன்னா கிடையாது. தே டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி. நிறைய பேர் போர்ட் பண்ணிடலாம். போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது சரியாக வேலை பார்க்குமானா இப்போதைக்கே கிடையாது. 15,500 crores ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ரத்தன் டாட்டாவுடைய கம்பெனி, டாடா குரூப்புடைய கம்பெனியான டிசிஎஸ்க்கு. டிசிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறீங்கன்னா டிசிஎஸ் தான் அதற்கான மேற்பார்வை. சாஃப்ட்வேரில் ரொம்ப பிரமாதமான ஒரு கம்பெனி. அண்ட் டாடா குரூப்பை வந்து நீங்கள் நம்பலாம்.
நீங்கள் ரிலையன்ஸ் மீதோ அம்பானி மீதோ அடானி மீதோ ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கக்கூடிய பல்வேறு தொகுப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் அவங்களுடைய மாடல் எப்படின்னா, முக்கியமாக முகேஷ் அம்பானியோடைய மாடல் எப்படின்னா, ஒன்று காம்படிஷன் இருக்கக்கூடாது, விலை கொடுத்து வாங்கிடுவார். அப்படி அவர் யாரும் மடங்கலையா, சரி அதே பொருள் அதே ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் குறைவான விலையில கொடுக்கறது. இப்படிதான் ஏர்டெலோட பிசினஸ் போச்சு, மற்ற கம்பெனிகளோட பிசினஸ் போச்சு. மறுபடி ஜியோ உள்ள வரும்போது எல்லாமே இலவசம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் தான் விலையை ஏற்றாரு. சரியா? மூணாவது வந்து உலகத்திலேயே எல்லாத்துக்கும் டாப்பாக இருக்கக்கூடிய கம்பெனியோட கை கொடுப்பது. அது வந்து மெட்டாவா இருக்கட்டும். இப்போ மெட்டாவோட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காரு, ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீஸோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நடக்குது. ஸோ திஸ் இஸ் த 3 மாடல். பட் டாடா குரூப் அப்படி கிடையாது. டாடா குரூப் நேஷன் பில்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான வேலையை பார்த்துருக்காரு. ரைட், தொடக்க காலகட்டத்தில இருந்து வேர்ல்டு வார் 1ல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் மக்களுக்காக சுதந்திர போராட்டத்திலே அவர்கள் பல விஷயங்கள் பார்த்துருக்காங்க. ஏர்போர்ட் உங்க தானே? ஏர் இண்டியா வாஸ் brought in by டாடா குரூப். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நீங்க பார்க்கக்கூட IIM, IITs எல்லாமே டாட்டாவுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட்ட இருக்கு. ரைட், ஏர் இண்டியாவை பிரைவேட் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லும் போது அவர் எதுவுமே சொல்லலை. he just gave it off. ஏர் இண்டியாவை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களால நடத்த முடியல. Then the same person, Tata Group, helped the government to run Air India. சரி சரி, ரைட். ஸோ அந்த அளவில் ஒரு பாசிட்டிவான கம்பெனி. நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேசத்தின் உப்புன்னு வரும், தேசத்தின் ஸ்டீல்னு வரும். ஸோ அந்த பெட்ரோட்டிசம் வந்து எப்பவுமே டாடா நாட்டை முதன்மைப்படுத்துறதுல அவங்க ஒரு 80% அவங்க சம்பாதிக்கிற எல்லாத்துலேயுமே அது வந்து நாட்டுக்கே ரிட்டர்ன் வரக்கூடியது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் மீது யாருமே விமர்சனத்தை எடுத்து வைக்க மாட்டாங்க. they don't do any business with Pakistan even today. ரைட், இதே நீங்கள் ரிலையன்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா they have businesses in Pakistan. நீங்கள் அடானியை பார்த்தீங்கன்னா they have businesses in Sri Lanka, Pakistan, everywhere they'll have. டாடா குரூப் will never have such kind of business. சரி, இப்போ டாடா குரூப் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க that we will float the 4G service by 15th of August. இந்த 15ஆம் தேதிக்குள்ள நாங்கள் ஃப்ளோட் பண்ணிடுவோம். இப்போ வந்து டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ 5G எப்போ வரும்னு நீங்கள் கேட்பீங்க. 5Gக்கு நாங்கள் இன்ஸ்டால் செய்யக்கூடிய அந்த ஹார்ட்வேர் அது எந்த லெவலில் இருக்குன்னா 5Gயை வந்து ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடை வச்சு நாங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே 5Gயை மாற்றிடுவோங்கிறாங்க. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி தே ஆர் கம்மிங் அப் வித். ரைட், BSNL செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், தன்னுடைய கஸ்டமர் சர்வீஸை உயர்படுத்தணும், தன்னுடைய கஸ்டமர் ரெஸ்பான்ஸை சரிபார்க்கணும், தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப ஃபாஸ்டாக்கணும். மூணாவது டெசிஷன் மேக்கிங் ரொம்பவே முக்கியம். ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களே, ஜூன் 27ஆம் தேதி ஜியோ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து டாரிஃப் பிளானை உயர்ற்றோம்னு. அடுத்த நாள் த வெரி நெக்ஸ்ட் டே ஏர்டெல் சேஸ் we are also doing it. அடுத்த நாள் வோடாஃபோன் ஐடியா சேஸ் we are also increasing. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து டெசிஷன் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கம்பெனி 5G வருதுன்னா அடுத்த கம்பெனி உடனடியாக அதை விட பெட்டரா 5G 5G+ எல்லாம் இப்போ எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ தட் வாஸ் த டெசிஷன் மேக்கிங் ஸ்பீட். BSNL ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரணும்னா ஒரு அதிகாரி இந்த திட்டத்தை பண்ணுவார், அது உயர் அதிகாரிக்கு போகும், டேபிள் மேல டேபிள் அப்படியே மாறி மாறி போகும். டெண்டர் முன்னாடி கனெக்ஷன் கொடுக்கறதுல டிலே இருந்த மாதிரி இந்த டெண்டர் கொடுக்கப்படும். அந்த டெண்டர் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரிட்ட போகும், மினிஸ்டர் அதுக்கான பட்ஜெட் ஒதுக்குவார், பட்ஜெட் ஒதுக்கிட்டு அது மறுபடியும் பாஸ் ஆகி வரும், அதுக்குள்ள அடுத்த டெக்னாலஜிக்கு போயிடுவாங்க பிரைவேட் பிளேயர்ஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஹேஸ் டு பி ப்ரெசைஸ்ட். ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக அந்த டெசிஷன் மேக்கிங் உங்களால் செய்ய முடியுமோ அது பண்ணால் தான் இது எல்லாமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இன்றைக்கி மக்கள் உணர்வு எடுத்து காட்டுறாங்க, மக்கள் வந்து ஒரு இமோஷ்னலாக முடிவெடுக்கிறாங்க. பட் யாரெல்லாம் மாறுறாங்க, நானே மாறியிருக்கேன். இன் மை ஃபோன் ஐ ஹாவ் BSNL as well as Airtel. உங்க உடனே மாறிட்டீங்க? நான் மாறிட்டேன். சரி, ஏர்டெல் எதற்காக வச்சிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒன் நெட்வொர்க் ஷுட் ஹேவ் இன்டர்நெட். ஆமாம், அந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ப்ரைவேட் செக்டர் மொத்தமாக வேணான்னு நம்ம இப்போ BSNL வரவேற்கிற நேரத்தில் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியாலாம் ஒரு நல்ல எக்கனாமிக்கான அழகு என்ன தெரியுமா? பிரைவேட் பிளேயரும் இருக்கணும், கவர்மெண்ட் பிளேயரும் இருக்கணும். வெறும் கவர்மெண்ட் மட்டும் ஒரு செக்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே உங்களுக்கு காம்படிஷன் வராது. காம்படிஷன் இல்லாத போது உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்காது. MTNL தான் ஃபர்ஸ்ட் மகாநகர்
தூர் சஞ்சார் நிகம், அது இது பிஎஸ்என்எல்லோட சேர்ந்ததுங்களா? பிஎஸ்என்எல்லோட மதர் கம்பெனி தான் எம்டிஎன்எல். பிஎஸ்என்எல் அப்புறம் வந்தது, ரைட்? பாரத் தூர் சஞ்சார் நிகம் சம்திங் இஸ் வாட் பிஎஸ்என்எல், ஐ forgot the exact name. ஸோ ப்ரைவேட் கம்பெனிகள் வரலைன்னா உங்களுக்கு எப்போவுமே காம்படிஷன் வந்திருக்காது, இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கிடச்சிருக்காது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்போவுமே நடந்திருக்காது. ஸோ ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் நடக்கும். கவர்மெண்ட் எதுக்கு முக்கியம்னா உங்களுடைய மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, ப்ரைஸ் ஹைக்கை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. ப்ரைவேட் கம்பெனிஸ் எதுக்குன்னா மார்க்கெட்டில் காம்படிஷன் உயர்த்துவதற்கும், மார்க்கெட்டில் காம்படிஷன் உயர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெட்டரான சர்வீஸ் கிடைக்கும். ஸோ பப்ளிக் கன்சியூமருக்கு வந்து நல்ல சர்வீஸ் எப்போ கிடைக்கும்னா மார்க்கெட்டில் காம்படிஷன். நம்ம இப்போ மார்க்கெட்டில் காம்படிஷன் இல்லை. முன்னாடி இப்போ 13 சிம் நிறைய கம்பெனிகள் இருந்த போது ரொம்ப யோசிப்பாங்க. ஆமா, யோசிப்பாங்க. உனக்கிட்ட சரி இல்லையா, டப்புன்னு அடுத்த கம்பெனிக்கு போயிருப்பாங்க, டப்புன்னு அடுத்த கம்பெனிக்கு போயிருப்பாங்க. இப்போ என்னன்னா இருக்கிறதே 3 தான். ஆமா, ரைட்? அவங்க நினைக்கிறது தான் சட்டம். நான் 100 ரூபாய் ஏற்றுறேன்னா நீயும் 100 ரூபாய் ஏற்றுற, நீயும் 100 ரூபாய் ஏற்றிடுற, ரைட்? மக்கள் வந்து இப்போ வந்து இமோஷ்னலாக அவங்களா பக்கம் வர்றாங்க. பட் இந்த இமோஷனை வந்து கவர்மெண்ட் பயன்படுத்திக்கணும். கவர்மெண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களே, பிஎஸ்என்எல் எப்போவுமே ரிவைவ் பண்ண முடியாது. ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. தே ஷுட் கம் இன் டு ஆக்ஷன் ஸ்விஃப்ட்லி. இமீடியட் ஆக்ஷனில் வந்து நான் குறிப்பிட்ட ஒரு 4-5 விஷயங்கள் அதில் வந்து மாற்றங்கள் வந்தாங்கன்னா எஸ், திஸ் வில் ஹேப்பன். அண்ட் இந்த விஆர்எஸ் கொடுத்தபடியே புதிய ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப முக்கியம். யங் ஜென்ரேஷன் அங்கே போய் உட்காரணும். அவங்களுக்கு வந்து பழைய நடந்த தவறுகள் எல்லாம் ரிப்பீட் ஆகாதபடி கரெக்டான ஸ்டாஃப், ஆப்ரேஷனல் காஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சிம் கார்டுன்னு நீங்கள் ரொம்பவே கீழே அடிமட்டத்துக்கெல்லாம் போய் கொடுத்துருக்க முடியாது. யூ கேனாட் மேக் லாஸஸ். யூ ஆர் இன் த பிஸ்னஸ். ஸோ வென் யூ ஆர் இன் த பிஸ்னஸ், த மனி வில் கம் டு த கண்ட்ரி. உங்களுடைய நாட்டுக்கு தான் அந்த பணம் வருது. அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நீங்கள் அந்த சர்வீஸை குறைக்கலாம். பட் யுவர் குவாலிட்டி ஷுட் பி தேர், ரைட்? நீங்கள் அதோட இப்போ ஜியோ போன்ற நிறுவனங்கள் இப்போ ஒரு 30 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க அந்த வேரியேஷன் 34 ரூபாய் குறைஞ்சபட்சம், 600 ரூபாய் அதிகம். அவ்வளவு இவ்வளவு வந்து வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு பிஎஸ்என்எல்ட்ட நீங்க போனீங்கன்னா கூட பிஎஸ்என்எல் அப்படிதான் கொடுக்க முடியும். ஏன்னா 5G நெட்வொர்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 5G நெட்வொர்க் பிஎஸ்என்எல் வரும்போது கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா டெஃபினட்டாக கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குமே ஒழிய அதுக்கு மேலே இருக்காது. பிகாஸ் தட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ் ஆல் டுகெதர், ரைட்? நீங்கள் இதுவரை அதை பற்றி எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காமல் லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் பிடிக்கிறபடி தான் இது இருக்குது. பட் இந்த இமோஷன்ஸை இவங்க வந்து பயனில் கொண்டுட்டு வரணும். இதே இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டேட்டா எடுத்து காட்டுறேன். நான் இன்னைக்கு தான் இந்த டேட்டா எடுத்தேன். ஸோ இந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், ஓப்பன் சிக்னல்னு ஒரு சர்வே கம்பெனி இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைசஸ், கம்யூனிகேஷன் கம்பெனிஸ், அதாவது டெலிகாம் கம்பெனிஸ்களுடைய எப்படி நெட்வொர்க் இருக்குது, எங்கெல்லாம் இன்டர்நெட் சரியாக இருக்குது இல்லையா அப்படின்னு வருஷம் அவங்க ஒரு மதிப்பிட்டு ஒரு அறிக்கை ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. 2023 வெளிவந்த ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ இவங்க 2 பேரும் மட்டும்தான் ஒரு மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ்னா either you have to be in Airtel or in ஜியோ வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. பட் ஆஸ் அ மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ல தான் இருக்குது. வோடாஃபோன் எங்கேயுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஓவரால் நெட்வொர்க் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்தது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு 99.4%. பார்த்தாலும் அவங்களுடைய 100% ஆல்மோஸ்ட் அவங்க தான் இருக்கிறாங்க. ஏர்டெல்ல 98.5%, வோடாஃபோன் 96.2%, எல்லாமே 90%க்கு மேல. பிஎஸ்என்எல் இஸ் 83.6%. ஸோ தேர் குவாலிட்டி இஸ் கொஞ்சம் டவுன். இது மட்டும் இல்லை, நீங்கள் இதை பாருங்கள், வீடியோ எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். இப்போ எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், மொபைலில் இல்லையா? ஸோ வீடியோ பார்க்கும்போது வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் 60% இருக்குது ஏர்டெல்லில், நோ பஃபரிங், நத்திங். ஜியோவில் 59.2% இருக்குது, வோடாஃபோன் ஐடியாவில் 57%, பிஎஸ்என்எல்ல 33%. ஸோ யா, இட் பஃபர்ஸ். வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க, கால் பண்ணுறது முக்கியம். ஸோ வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 78.3% இஸ் ஏர்டெல், ஜியோ இஸ் 77.4%, வோடாஃபோன் ஐடியா 77.3%,
What about BSNL? It is only 70%. So voice call is also not okay. ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய இடம் கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி. நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கனெக்ஷன் எப்படி இருக்கு, கனெக்டிவிட்டி சரியாக இருக்கா இல்லையாங்கிற கேள்வி அது ரொம்ப முக்கியம். ரைட், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 57.7%, Jio 60.9%, Vodafone Idea 50.5%, and BSNL is only 13.6%. ரொம்ப மோசமான அடிமட்டத்தில் இருக்கு. ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? அடுத்ததுக்கு வாங்க நீங்கள் கவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ நெட்ஒர்க்கோடைய கவரேஜ். பிஎஸ்என்எல் கிராமங்கள் இருக்கு, நகரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இஸ் 6.8%, ஜியோ 8.8%. ஏர்டெலை விட பெட்டராக இருக்கு. வோடாஃபோன் ஐடியா, தோ தே டோன்ட் ஹாவ் 5G, but still with the help of 4G they are at 3.4%. BSNL is only 1%. 8.8% ஜியோ, பிஎஸ்என்எல் இஸ் ஓன்லி அட் 1%. ஒரே ஒரு பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். 2023 what do you call, இவர் நம்ம அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு. எப்போ போடுறாரு? 7th of June 2023. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்தை தாண்டி இருந்துச்சு. என்ன போடுறாருன்னா, மூன்றாவது தவணையாக 89,047 கோடி ரூபாய் 4G and 5G சர்வீஸுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டுக்கு கொடுக்குறாருங்கிறாரு. இது வந்து 3வது இன்ஸ்டால்மெண்ட். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 62,000 crores ஒரு வாட்டி, 1,68,000 crores ஒரு முறை, ஏற்கனவே ஒரு 2.25 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது சேர்த்து பாத்தீங்கன்னா 3,22,000 crore rupees கொடுத்துட்டாங்க. அந்த பணம் என்ன ஆச்சு? அதான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் 1 பாயிண்ட் இந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா அப்ப ஒதுக்குற நிதி எல்லாம் என்ன ஆகுது? நிதி வந்து அவங்க இது வந்து ஒரு பெரிய யானையை வளர்க்குற மாதிரி தானே. 1.25 லட்சம் பேர் அதுல அந்த நிறுவனத்துல இருக்கிறாங்க. வருமானம் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இது விஆர்எஸ் வேற கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதுல 20 வருஷம் ஒருத்தருக்கு இருக்கும் யூனோ சர்வீஸ் டைம் இருக்கும். அதில் அப்படியே பாதியாக கொடுக்கணும். இன்றைக்கி அவர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா, அது 50% போட்டிங்கன்னா 6 lakh rupees. 6 lakhs into 20 years எவ்வளோ ஆகுது? 1,20,00,000 ரூபா ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க? அப்படிதான் அந்த பணம் போச்சு. ஸோ நத்திங் ஹேட் பீன் யூஸ்ட் ஃபார் இம்ப்ரூவிங் த சர்வீஸ். கடன் கட்டினாங்க, பிஎஸ்என்எல் கட்டினாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ த மணி காட் வேஸ்ட். ஆனால் இதை இப்போ இப்படி பார்க்கணும். இப்போ பிரைவேட் கம்பெனிகளுக்கு கொடுத்த நிதிகள் இருக்குல்ல, அவங்களுடைய எமர்ஜி ஆகிறதுக்காக கொடுத்த நிதிகள், அது அதே போல வந்து பிஎஸ்என்எல் யாருமே கொடுக்கலையே. பிரைவேட் கம்பெனிகளுக்கு கடனாக தானே கொடுத்தாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனி கேன் கோ டு த பேங்க் அண்ட் தே கேன் டேக் லோன்ஸ். பேங்க் அவ்வளோதான். பிரைவேட் கம்பெனிக்கு இன்னும் சொல்ல போனா ஃபைன்ஸ்கள் போடப்பட்டது பல்வேறு முறை. ரைட், பிரைவேட் கம்பெனிக்கு எப்படி சப்போர்ட் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி திட்டங்களை கொண்டுட்டு வரும்போது காம்படிஷனை உடைக்கிறதுக்காக ஜியோக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணது மோடி கவர்மெண்ட். ரைட். ஸோ ஜியோக்கு முன்னாடி யாருமே காம்படிட்டராக நிக்காதபடி இந்த சிஸ்டத்தை மாத்தினாங்க. பிரைம் மினிஸ்டரே விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டரே அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அவருடைய பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல எல்லா விளம்பரங்களும் எல்லாமே ஒரு தவறான விஷயம். பட் பிஎஸ்என்எல் கவர்ந்ததற்கான காரணம் 2007ல இருந்து இருக்கு. அப்ப பிஎஸ்என்எலுக்கும் அதுல பங்கு இருக்கு. தலையில தானே மண்ண வரை போட்டு மாதிரி 72% மார்க்கெட் ஷேரை ஒரு கம்பெனி இழக்குதுன்னா, ரைட். நான் இன்னொரு சின்ன உதாரணத்தோட இதை முடிச்சிடலாம். பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2005 and 2006 இந்த கம்பெனி 10,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குது கவர்மெண்ட். 2006 and 2007 9,000 crore rupees லாபம். இது வந்து நம்ம தயாநிதி மாறன் ஏ ராஜா காலகட்டம் 2009 and 10. That was the last profit which BSNL saw. 574 crores. அதுதான் 10,000 கோடி ரூபாயிலிருந்து சரிஞ்சு வெறும் 574 கோடி ரூபாய். 2010-11 நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சரியுது. 1,800 கோடி ரூபாய் நஷ்டத்துல. லாபத்தில் இருந்த கம்பெனி நஷ்டத்துல போயிருச்சு. 12 and 13 நீங்க பாத்தீங்கன்னா 9,000 கோடி ரூபாய் நஷ்டம். 19-20 வர 15,000 கோடி ரூபாய் நஷ்டம். 22-23 7,000 கோடி ரூபாய் நஷ்டம்.
லாபத்துல இருந்து எங்கேயோ இருந்த லாபத்துல இருந்து லைக் மார்க்கெட் லீடராக இருந்த ஒரு கம்பெனியை எப்படி நீங்க தன்னுடைய அரசியல் லாபத்திற்கோ தன்னுடைய பர்சனல் லாபத்திற்கோ எந்த அளவுல ஊழல் நடந்திருக்கோ எவ்வளவு பெரிய கம்பெனிலன்னு நீங்க பாருங்க. அது அங்கிருந்து மேல மேல போக வேண்டியது கம்பெனி அது அப்படியே கீழே போயிடுச்சு. அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் ராங் மேனேஜ்மெண்ட், ஆட்டிடியூட் ப்ராப்ளம், சரியான ப்ளூ பிரிண்ட் இல்லாதது, பணத்தை சரியாக யூஸ் பண்ணாதது, வருமானத்தை எப்படியெல்லாம் மாற்றணும்னு அதை மிஸ் பண்ணுறது, ரெண்டாவது மார்க்கெட்டுடன் நீங்களும் தன்னை அப்கிரேட் செய்யாமல் விட்டது. நீங்கள் 2Gல இருந்துட்டீங்க, 3G முக்கி போனீங்க, 4G இப்போவும் அப்படி தான் புஷ் பண்ணி தான் போயிட்டுருக்கீங்க. வேர் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆர் திங்கிங் அபவுட் 6G. இப்போது நீங்கள் இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ வந்து ஒரு நம்பிக்கை பிஎஸ்என்எல் மேலே வந்திருக்கு அப்படின்னு நிறைய வீடியோக்கள். நம்பிக்கை இல்லை, இது இமோஷனலாக மக்கள் போறாங்க. அந்த இமோஷன்ஸை கவர்மெண்ட் சரியாக படுத்தலைன்னா they will lose it. then இந்த கம்பெனி யாராலையுமே காப்பாற்ற முடியும். இவ்வளவு நேரம் இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பேசணும். வெறும் ஒரு உணர்வு ரீதியாக இன்னைக்கு பிஎஸ்என்எல் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் அதை அரசாங்கமோ பிஎஸ்என்எல் நிர்வாகமோ எப்படி கையாள போகிறது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது தன்னெழுச்சியாக மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த எதிர்பார்ப்புங்கிறது இந்த முறை பிஎஸ்என்எல்லை மிகச்சரியான சில தோழர் அவர்கள் எடுத்து வைத்த சில மாறுதல்களை எல்லாம் செய்து கொண்டு இந்த அரசாங்கமும் பிஎஸ்என்எல்லும் தன்னை சரிப்படுத்திக்கலன்னா வேறு எப்பொழுதும் மீள முடியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு மெசேஜை நம்ம இடத்துல சொல்லி இருக்கிறாரு. பிஎஸ்என்எல் மீண்டு வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுவோம். நன்றி. தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.